கிரிஷ் மனோஜ டாடின்னு கூப்பிட்டது தான் அடுத்த வாரம் ஃபுல்லா ஒரு பஞ்சாயத்தா ஓடப்போகுது. அது என்ன நடக்கப் போகுது அப்டின்னா, ரோஹிணி வந்து மனோஜ வரைஞ்சுட்டு, அது வந்து கிரிஷ் தான் வரைஞ்சா அப்டின்னு சொல்லி கிரிஷ் கிட்ட குடுத்து கொண்டு போய் காட்டு அப்டின்ற மாரி அனுப்பியிருந்தாங்க. அந்த சீன் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுல வந்து பார்த்தோம் அப்டின்னா, விஜயா வந்து செம்ம காண்டா இருந்தாங்க. அவன் எதையோ கிறுக்கி வச்சிருக்கான். அத போய் பாராட்டிட்டு இருக்கீங்க அப்டின்ற மாரி கேட்டதுக்கு, விஜயாக்கு ஆளாளுக்கு கவுண்டர் குடுத்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுலயும் வந்து ஸ்ருதி சொல்லவே வேணாம், விஜயாவ வச்சு செஞ்சுட்டாங்க அப்டின்னே சொல்லலாம். அந்த கோவத்துல விஜயா இருக்கும்போது, ஸ்ருதி மறுபடியும் பாட்டிய வரப்பா அப்படின்ற மாதிரி கிரிஷ் கிட்ட வந்து சொல்றாங்க. அப்ப கிரிஷ் வந்து வரையறேன் அப்படின்ற மாதிரி உள்ள வந்து போறா. ஆனா அவனுக்கு தான் வரைய தெரியாதே. அவன் வரையறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு முடிஞ்ச அளவுக்கு எதையோ வரைஞ்சு கொண்டு வந்து குடுக்குறான். அது பார்க்க கிட்டத்தட்ட பேய் மாதிரி தான் இருக்கு. அத வாங்கி பார்த்த ஸ்ருதி வந்து சொல்றாங்க, அப்படியே ஆண்டி மாதிரியே வரைஞ்சிருக்கியே அப்படின்ற மாதிரி பாராட்டுறாங்க. அப்படியே வந்து முத்துவும் வாங்கி பார்த்துட்டு, ஆமா அம்மா மாதிரியே இருக்கு, நல்லா இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி அண்ணாமலையும் பார்த்துட்டு பாராட்டுறாரு. சரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி விஜயா வந்து அதை புடுங்கி பார்க்கறாங்க. பார்த்தா உண்மையாவே வந்து பேய் மாதிரி ஒன்னதான் கிரிஷ் வந்து வரைஞ்சு வச்சிருக்கான். அத பார்த்த உடனே விஜயாக்கு வந்து செம்ம காண்டு. அப்படியே கிழிச்சு போட்டாங்க அத. கிரிஷுக்கு வந்து கவலையா போயிருச்சு. என்னடா இது நான் வரைஞ்சத வந்து இவங்க கிழிச்சு போட்டாங்களே அப்படின்னு சொல்லி கவலையா போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே இந்த சீன் முடியுது. அதுக்கு பிறகு ரோஹிணி கிரிஷ காட்டுறாங்க. அப்ப கிரிஷ் வந்து ரோஹிணி கிட்ட வந்து சொல்றான், அம்மா நான் வந்து உங்கள எப்படி கூப்பிடுறது இனிமே? அதான் இங்க யாருமே இல்லாதப்போ அம்மா அம்மான்னு கூப்பிடுறேன். அங்க வந்து உங்கள வந்து ஆண்டின்னு கூப்பிட எனக்கு மனசு வருதில்ல. நான் அம்மானே கூப்பிடவா உங்கள? அப்படின்ற மாரி பாவமா வந்து மூஞ்ச வச்சுக்கிட்டு கேட்கறான் ரோஹிணி கிட்ட. அப்ப ரோஹிணிக்கு வந்து அது ரொம்பவே கவலையா போயிருச்சு. என் பையன் என்ன வந்து அம்மான்னு கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கான். அவன இங்க கூட்டிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா இங்க கூட்டிட்டு வந்து அவனால அம்மான்னு கூப்பிட முடியலையே அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து யோசிக்கிறாங்க. அப்ப உடனே வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க, பரவாயில்லடா என்ன நீ அம்மானே கூப்பிடு. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்றத பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ரோஹிணி யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா வந்து டக்குனு பொய் சொல்ல வரும். அதனால அந்த நேரம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, யார் இருக்கும்போது கூப்பிட்டாலும் பரவாயில்ல. பாட்டி இருக்கிற நேரம் மட்டும் அப்படி கூப்பிட்றாத. அவங்க சும்மா விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரோஹிணி. அதுக்கு கிரிஷும் ஓகேமா அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு பிறகு கேட்கறான், அப்ப நீங்க அம்மா அப்படின்னா மனோஜ் அங்கிள் வந்து எனக்கு அப்பா தானே, அவர் அப்பான்னு கூப்பிடவா, டாடின்னு கூப்பிடவா அப்படின்ற மாதிரி கிரிஷ் வந்து கேட்கிறாரு. அதை கேட்டோன்னே ரோஹிணிக்கு ஒரு சந்தோஷம். இருந்தாலும் கூப்பிட்டா அதை வந்து மனோஜ் எப்படி ஏத்துப்பாரு அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறம் யோசிச்சுட்டு சொல்றாங்க, இல்ல பரவாயில்ல நீ அவரை டாடினே கூப்பிடு, ஆனா பார்த்து பாட்டி இல்லாதப்ப கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா கிரிஷ் வந்து போனதுக்கு பிறகு மனோஜ் வந்து உள்ள வராரு. மனோஜ் உள்ள வந்துட்டு இவன் என்ன உன்கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா வந்து கேட்டுட்டு வராரு. அப்ப வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க, இல்ல சும்மா வந்து பேசிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் இவன் கூட எல்லாம் சேராதமா, சரியான மோசம். அவனால எவ்வளவு பாடுபட்டு இருக்கேன் தெரியுமாண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டோடனே வந்து ரோஹிணி வந்து கல்யாணியா மாறுறாங்க. மாறினோட மனோஜ் வந்து பழையபடி பயப்பட ஆரம்பிக்கிறாரு. பயந்து போய் கேட்கிறாரு, ஏனுமா நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்னு திருப்பி நீ வார அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க, இல்ல அவன் மேல பாசம் காட்ட சொன்னேன், பாசம் காட்டுற மாதிரி நடிக்க சொல்லல உன்ன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல எனக்கு பாசம் தான் காட்டுறேன், இப்ப அவன் மேல பாசம் வந்துடுச்சு, இருந்தாலும் அப்பப்போ வந்து கொஞ்சம் பாசம் இல்லாத மாதிரி இருக்கு, ஆனா கண்டிப்பா வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நான் பழகிருவேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்றாரு. அதுக்கு வந்து ரோஹிணி சொல்றாங்க, அது பழகுறது இருக்கட்டும், இனிமே அவன் உன்ன டாடின்னு தான் கூப்பிட போறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரோஹிணி. ஐயோ நீ தான் அம்மா, அது சரி, அதுக்கு நான் அப்பாவா முடியுமா அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கேட்கிறாரு. இல்ல இல்ல இனி அப்படித்தான் கூப்பிடுவான், அதை நீ தான் வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லி சமாளிக்கணும், ஏதாச்சும் கதை சொல்லி சமாளிச்சுட்டு நீ தான் கூப்பிட சொன்னேன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம ரோஹிணியையும் இதுல வந்து மாட்டி விட்டுறக்கூடாது. அதை தாண்டி கிரிஷுக்கும் இதனால கெட்ட பேரோ அல்லது கிரிஷ வந்து வீட்டை விட்டு அனுப்புற சூழ்நிலையும் வரக்கூடாது. ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு, இல்ல அப்படின்னா உங்க அம்மாக்கு என்ன நடக்கும் தெரியும் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரோஹிணி. இதை கேட்டோட வந்து மனோஜுக்கு வந்து மறுபடியும் ஒரு பயம் வந்துருச்சு. என்னடா இது, இப்பதான் அவங்க கூட வந்து பாசமா இருக்க மாதிரி நடிக்கிறோம், அது சரி, இப்போ ஓரளவு பாசம் வந்துருச்சு, இருந்தாலும் அவன் வந்து நம்மள அப்பான்னு கூப்பிடுறதை எப்படி நான் ஏத்துக்கிறது, நம்ம வீட்டுல எப்படி அதை ஏத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ரவி கோவால இருந்து ரிட்டர்ன் வராரு. கையில கப்போட பேக்கோட வராரு. அப்ப எல்லாருமே பார்த்து வாப்பா ரவி அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அப்ப அண்ணாமலை கிட்ட வந்து கப்பை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை பிடிங்கப்பா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு, அப்பா நான் ஜெயிச்சிட்டேன்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு, நீ ஜெயிப்பேன்னு எனக்கு தெரியும்டா, வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்றாரு. அப்படியே விஜயா வந்து வாழ்த்துக்களை சொல்றாங்க. அப்படியே வந்து வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து ரவிக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து சொல்றாங்க. அப்ப வாங்க ரவி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி மீனா வந்து கூப்பிடுறாங்க. அப்ப வந்து ரவி வந்து சாப்பிட வந்து உட்கார்றாரு. ரவி ஸ்ருதி ஒரு பக்கம் இருந்து சாப்பிட, மத்த பக்கம் மனோஜும் ரோஹிணியும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அந்த பக்கம் முத்து வந்து ஏதோ டாக்குமெண்ட்டை காணல அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்காரு. அண்ணாமலை விஜயா எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. மீனா சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. அப்பதான் கிரிஷ் வந்து காலையில ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு அந்த இடத்துக்கு வாரான். வரும்போது டாடி டாடின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட வாரான். அப்ப எல்லாருமே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. அப்ப உடனே ரவி வந்து கேட்கிறாரு, யாரடா டாடின்னு கூப்பிடுற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவரதான் அப்படின்ற மாதிரி மனோஜ் பார்த்து சொல்றாரு கிரிஷ். அப்ப எல்லாருமே பயங்கர ஷாக்கு. விஜயா வந்து முறைன்னு முறைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஏதோ சொல்ல வர அண்ணாமலை வந்து கையை காட்டுறாரு, கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு காட்டிட்டு கிரிஷ வந்து கூப்பிடுறாரு. இங்க வாப்பா கிரிஷ் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. கிரிஷ் வந்து அண்ணாமலை கிட்ட போறாரு. சொல்லுங்க தாத்தா அப்படின்ற மாதிரி போறாரு. நீ மனோஜ வந்து டாடின்னு கூப்பிட்டு இருக்க, அது
பிரச்சனை கிடையாது. ஆனா நீயா கூப்பிட்டுருக்க மாட்ட. யாரோ உனக்கு சொல்லிக் குடுத்து தான் நீ கூப்பிட்டுருப்ப. அப்படி யார் உனக்கு இத சொல்லிக் குடுத்தது அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து கிறிஷ் வந்து யோசிக்கிறான். ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறான். அப்பதான் பார்க்குறான் விஜயா வந்து அதுல உட்கார்ந்திருக்கிறத பார்க்குறான். பாட்டி இல்லாதப்போ தான் இத வந்து சொல்ல சொன்னாங்க. பாட்டியே உட்கார்ந்திருக்காங்களே நான் கவனிக்கலையே அப்படின்ற மாரி யோசிக்கிறான். அதனால வாய மூடிட்டு இருக்கா. அப்ப வந்து அம்மாவ காட்டி குடுத்தா அம்மாக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்றது கிறிஷுக்கு வந்து விளங்குது. அப்ப வந்து மறுபடியும் அண்ணாமலை வந்து கேட்கிறாரு, கிரிஷ் நான் சொல்றத கேளு. யாரோ சொல்லிக் குடுக்காம நீ வந்து கண்டிப்பா மனோஜ வந்து டாடின்னு கூப்பிட்டுருக்க மாட்ட. யாரோ ஒருத்தர் உனக்கு வந்து சொல்லிக் குடுத்துருக்காங்க. அது யாரு அப்படின்ற மாதிரி மறுபடியும் அண்ணாமலை வந்து கேட்கிறாரு. உடனே வந்து கிரிஷ் வந்து கைய காட்டுறாரு. யார அப்படின்னு பார்த்தா மனோஜ கைய காட்டுறாரு. மனோஜ் என்ன செய்யறதுன்னு தெரியாம மொழின்னு முடிச்சிட்டு இருக்காரு. விஜய் அப்படியே மனோஜ் முறைச்சு பாக்குறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மா அது வந்து அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து வாய்க்குள்ளே வந்து மெல்றாரு. அப்ப வந்து விஜயா வந்து எழுந்துரு இங்க வா அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கூப்பிடுறாங்க. அப்ப மனோஜ் வந்து என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு என்ன கொஞ்ச நாளா அவன் மேல ரொம்ப பாசமா தெரிஞ்சிட்டு இருக்க. இப்ப பார்த்தா அவனை வந்து அப்பான்னு கூப்பிட சொல்லியிருக்க. ஏன் உங்களுக்கு வந்து குழந்தை பெத்துக்கவே முடியாதா? இப்படித்தான் ஒரு குழந்தை வேணுமா உங்களுக்கு? இவனை தான் வளர்க்கறதுக்கு நம்ம வீட்டுல 2 பேர் இருக்காங்களே. அதுகள மாதிரியே நீயும் ஒரு உதவாக்கரையா வந்துட்டியா அப்படின்ற மாதிரி மனோஜ் பார்த்து கேக்குறாங்க விஜயா. அப்ப வந்து உடனே வந்து அந்த இடத்துல வந்து முத்து வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்ன சொல்லிட்டேனா இப்ப அப்படின்ற மாதிரி விஜயா வந்து கேக்குறாங்க. உடனே வந்து அண்ணாமலை நீ அமைதியா இரு அப்படின்ற மாதிரி விஜயா வந்து அமைதியா இருக்க சொல்றாரு. அப்படியே வந்து கேக்குறாரு மனோஜ் கிட்ட. மனோஜ் ஏன் அப்படி கூப்பிட சொன்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு வந்து மனோஜ் வந்து சொல்றாரு இல்லப்பா அவன் வந்து பாவம் அம்மா அப்பா இல்லாத பையன் அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி ரோஹிணியையும் காப்பாத்தணும். அதை தனி கல்யாண விஷயத்தையும் வெளியில சொல்லக்கூடாது. கிருஷ்ணையும் மாட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா என்ன நடந்தாலும் இதுல எது நடந்தாலும் வந்து அம்மாக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்றதுக்காக அவர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அப்பா நைட்லாம் அவன் தூங்கும் போது அம்மா அப்பான்னு சொல்லி புலம்பிட்டே இருந்தான்ப்பா. பாவமா இருந்துச்சு பார்க்க. அதனால நான் வந்து அவனை வந்து என்ன அப்பான்னு கூப்பிட்டுக்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். டாடின்னு கூப்பிட்டுக்கன்னு சொன்னேன். அதே மாதிரி ரோஹிணியை வந்து அம்மான்னு கூப்பிடு அப்படின்ற மாதிரி கூட நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னோட விஜயாக்கு வந்து ஏறிட்டு வந்து கோவம். உடனே வந்து மனோஜ் பார்த்து கேக்குறாங்க அந்த பையன் அப்படி என்னத்தான் பண்ண நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்குமே எல்லாரும் அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. சரி நம்ம வீட்டுல நீயும் ரோஹிணியும் மட்டும்தான் ஓரளவாவது என்ன மாதிரி எடுத்துக்கிட்டீங்க. ஆனா இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் மேல அந்த பையனை வந்து அம்மா அப்பான்னு கூப்பிட சொல்லியிருக்கீங்களே. நீங்களே என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஜயா வந்து கேக்குறாங்க. அப்ப உடனே வந்து முத்து வந்து சொல்றாரு இது எனக்கு சரியா படல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு வராரு. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு என்னடா ஆச்சு உனக்கு நீயே இப்ப நடுவுல வர நீ கொஞ்சம் பேசாம இரு அமைதியாரு என்ன நடக்குது விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு. அப்ப வந்து முத்து சொல்றாரு இல்லப்பா இந்த வீட்டுல வந்து இப்படித்தான் நடந்துப்பாங்க அப்படின்னு நாங்க நினைக்கிற ஒரு சில பேர் வந்து அப்படி நடந்துக்கிறாங்க இல்ல இவங்க எல்லாம் அப்படி நடந்துப்பாங்களா அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. என்னடா சொல்ற கொஞ்சம் புரியுற மாதிரியாவது சொல்ல அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. இல்லப்பா நான் வந்து மீனாவை கூட்டிட்டு கிருஷ்ண வந்து தத்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனாத ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். அங்க வந்து என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும் போதே விஜயா வந்து அந்த பையனுக்கு எத்தனை அம்மாப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே உரித்தான அந்த கேவலமான ரியாக்ஷனோட கேக்குறாங்க. அப்ப உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்ற மாதிரி விஜயா வந்து அடக்குறாரு. நீங்க என்ன மட்டும் அடக்குங்க வீட்டுல இருக்க எல்லாரும் ஒரு ஆட்டம் போடுறாங்க அவங்க கிட்ட எல்லாம் ஒண்ணுமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி விஜயா வந்து வாய மூடிட்டு இருக்காங்க. அப்புறம் அண்ணாமலை கேக்குறாரு சரி அவ கிடக்குறா நீ சொல்லு அப்படின்ற மாதிரி முத்துவை பார்த்து கேட்கிறாரு. சரிப்பா அப்ப மீனா கூட்டு போன இடத்துல மீனா வந்து இதுக்கு முன்னாடி கிருஷ்ண வந்து தத்தெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தா. ஆனா நேத்து நான் மீனா அங்க கூட்டிட்டு போன இடத்துல வந்து மீனா வந்து அப்படியே ஆப்போசிட்டா மாறிட்டா. என்ன கேட்காமயே இந்த முடிவு எடுத்தீங்க என்னால முடியாது கிருஷ்ண வந்து பையனை ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்பா அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்றாரு. என்ன மீனா அப்படியா சொன்ன அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து மீனாவை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு மீனா ஆமா மாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் இந்த முடிவு இதுக்கு முன்னாடி தத்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தியே திடீர்னு ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு வந்து மீனா வந்து அப்படியே சமாளிக்கிறாங்க. இல்ல அவங்க பாட்டிக்கு பிடிக்கல நாங்க தத்தெடுக்கிறது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்ப கூட அவங்களுக்கு அது விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ அவங்களுக்கு விருப்பம் இல்லாம இந்த பையன் எப்படி நாங்க தத்தெடுக்கிறது நம்ம வீட்டுல நம்ம பிள்ளையா இருக்கிறான் ஆனா தத்தெடுக்கிறது சரி வராது அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாரு. ஆனா முத்துக்கு வந்து சந்தேகமாவே இருக்கு. மீனா வந்து பாட்டிக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக இப்படி சொல்றா அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா சம்பந்தமே இல்லாம மனோஜ் எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு யோசிக்கிறாரு அவரு. அப்ப மனோஜ் கிட்ட வந்து முத்து வந்து கேக்குறாரு சரி நீயே அவனை அப்பான்னு கூப்பிட சொன்ன அப்படி ஒரு பாசம் அவன் மேல எப்படி வந்துச்சு திடீர்னு அவனை கொண்டு போய் அனாத ஆசிரமத்துல சேர்த்து விடுன்னு சொன்ன. அது மட்டும் இல்லாம அம்மா வந்து அவனை கடத்திட்டு போறதுக்கு பிளான் போட்டாங்க. அதுக்கும் பொண்டாட்டி ரோஹி அதாவது பார்லர் அம்மா வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படியெல்லாம் பண்ண நீங்க திடீர்னு அவன் மேல பாசம் காட்டுறது எனக்கு சந்தேகமா இருக்கே அப்படின்ற மாதிரி முத்து வந்து கேட்கிறாரு. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இதுதான் நாளைக்கு எபிசோட்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். எங்களுடைய இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கான்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் ப்ரெடிக்ஷன்ஸை பெற்றுக்கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்யூ.